திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் சமீப காலமாக குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஓராண்டில் மாத்திரம் 55% அதிகரித்திருப்பதாகவும் RDI தகவல் தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக மத கட்டுப்பாடுகள், ஜாதிக்குள் திருமணம் என்கிற காரணங்களினால் மாத்திரம் மேற்கு மண்டலத்தில் எப்படிப்பட்ட திருமணங்கள் அதிகரித்து வருகிறதாக அதிகாரிகள், சமூக நலத்துறை சார்ந்தவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக மருத்துவமனைக்கு பிரசவத்திற்கு வரும்பொழுது சிலர் கைது செய்யப்பட்டு அப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதாகவும் நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தற்போது இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய தென் தமிழகத்தில் அதிகப்படியாக இப்படிப்பட்ட குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருகிறதாக அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, கடந்த 2024 ஆண்டு ஜனவரி முதல் 2024 ஆண்டின் நவம்பர் மாதத்திற்குள்ளாக 95 புகார்கள் பதிவு செய்யப்பட்டதில் 75 திருமணங்கள் நடந்து முடிந்து விட்டதாகவும் 25 திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 95 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட குழந்தை திருமணங்கள் என்கிற பெயரில் அதில் 75 திருமணங்கள் நடந்துவிட்டதாகவும் 25 திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகள், அதுவும் 14 வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைத்தன்மை உடைய குழந்தைகள் கூட குழந்தை திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டு திருமணத்திற்கு ஆயத்தம் செய்யப்படுகிறார்கள் என்கிற அதிர்ச்சியான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவீன தொழில்நுட்பம் அதிகரித்து வருகிற, விஞ்ஞானத்தில் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இப்படிப்பட்ட குழந்தை திருமணங்கள் இன்னமும் அறியாமையினாலும் விழிப்புணர்வு இல்லாமையினாலும் பொருளாதார சிக்கல்களை தவிர்க்கும்படியாகவும் நடத்தப்படுகிறது என்று கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் அதிகரித்து வருகிற இந்த குழந்தை திருமணங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் எவ்வளவு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டாலும் பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிற பொழுதுதான் இவைகளெல்லாம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட முடியும். மட்டுமல்ல, அநேக பெண் குழந்தைகள் சிறு வயதிலேயே பள்ளிக்கு போவதும் நிறுத்தப்பட்டு அவர்கள் இப்படிப்பட்ட குழந்தை திருமணத்திற்கு ஊக்குவிக்கப்படுகிறார்கள், பெற்றோர்களுடைய உதவியோடு கூட. ஆகவே பெற்றோர்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட விழிப்புணர்வு கொடுக்கப்பட வேண்டும். குழந்தை திருமணங்களினாலே பெண் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றும், பொருளாதார ரீதியாக வயது முதிர்ந்தவர்களுக்கு சிறு குழந்தைகள் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தும் தொடர்ந்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு விலக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட புகார்கள் வரும் நாட்களில் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட, குழந்தை திருமணங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட, அதற்கு முயற்சி எடுக்கப்படுகிறவர்கள் எந்த விதத்திலும் அதற்கு உடன்படாதபடிக்கு நம்முடைய அரசாங்கம் அதிலே முன்வேகம் கொடுத்து வரும் நாட்களிலே அதை முற்றிலும் தடை செய்ய நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற குழந்தை திருமணங்கள், அதுவும் எங்களுடைய தமிழகத்தில் சமீப காலங்களாக, அதுவும் கடந்த ஓராண்டிலே 55% குழந்தை திருமணங்கள் அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிற செய்தியை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 95 புகார்கள் அறிவிக்கப்பட்டதில் 75 திருமணங்கள் நடந்து முடிந்து விட்டது என்றும் 25 திருமணங்களை தடை செய்யப்பட்டதென்றும் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனை திருமணங்கள் இப்படி நடந்து முடிந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. வரும் நாட்களிலே எங்களுடைய தென் தமிழகத்திலே அதிகரித்து வருகிற இந்த குழந்தை திருமணங்கள் முற்றிலும் தடுக்கப்பட, அதை குறித்த விழிப்புணர்வு பள்ளிகளிலே கொடுக்கப்பட, ஆண்டவரை வரும் நாட்களிலே இதற்கு எந்த விதத்திலும் பெற்றோரும் உடன் போகாதிருக்க அவர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கப்படுக.
கொடுக்கப்பட எங்களுடைய மாநில அரசாங்கங்கள் உத்வேகத்தோடு செயல்பட, இவைகள் முற்றிலும் தடை செய்யப்பட, எந்த விதத்திலும் குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.